Hi friends, welcome to Karpom Samayal. ரேஷன் கோதுமை மாவை வச்சு வாயில் வச்சதும் கரையக்கூடிய ரொம்ப சாஃப்டான கோதுமை அல்வா செய்யலாம் வாங்க. நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நம்ம கோதுமை மாவுக்கு மெஷர்மெண்ட் கிடையாது, அதுலேருந்து எடுக்கக்கூடிய பாலுக்கு தான் மெஷர்மெண்ட். ஆனாலும் சொல்கிறேன், 200 கிராம் மாவு. இது சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். 8 மணி நேரம் கழித்து, அதாவது இப்போ நான் நைட் பிசைஞ்சு வச்சேன், காலையில் எடுத்ததும் புளிச்சு இது மேலே ஆடையாக வந்துச்சு. இந்த ஆடையை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஆடை தேவையில்லை. ஆடையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம நல்லா கையை வச்சு பிசைஞ்சிக்கலாம். பிசையும் போது அதில் நார் இது போல் கோதுமை மாவு சக்கையாக வரும். அதை நம்ம எல்லாத்தையும் தனியாக எடுத்துட்டு பாலை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வடிகட்டியை வச்சு பாலை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் கிடச்சிருக்கு. இது அகலமான பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நான்ஸ்டிக்கோ இல்லை இரும்பு கடாயோ இல்லை நல்ல பழகுன மண் சட்டியோ பயன்படுத்திக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே வரலாம். கட்டி எதுவும் இல்லாமல் கிண்டிக்கிட்டே வரணும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 500 கிராம் சர்க்கரையில் 450 கிராமை இந்த பாலோடு சேர்த்து கைவிடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே வரலாம். கட்டி எதுவும் இல்லாமல் கிண்டிக்கிட்டே வரணும். மீதம் 50 கிராமை நான் கேராமில்க் செய்கிறேன். ஆனால் சர்க்கரைக்கு பதில் வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் வெல்லம் கலர் நம்மளுக்கு கலர் கொடுக்கும். அதனால் நான் வெல்லத்தையே கேராமில்க் செஞ்சு சேர்த்துக்கிறேன். நம்ம கேராமில்க் சேர்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கிண்டிக்கிட்டே கேப் விடாமல் சேர்க்கணும். அடி பிடிச்சிடக்கூடாது. உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யார் இருந்தால் அவங்கள கூப்பிட்டுக்குங்க. இப்போ பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் 1 கப் நெய்யில் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டிக்கிட்டே வரலாம். நெய் சேர்த்ததும் ஒட்டாமல் கிளாஸி லுக் வரும். உடனே அல்வா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கிடையாது. நம்மளுக்கு 1 மணி நேரம் நல்லா கிண்டினா தான் நம்மளுக்கு அந்த அல்வா டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ நம்ம முந்திரி 1 கப் முந்திரியை நெய்யில் வறுத்து அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா கிண்டிகிட்டே வரணும். பாத்திரத்தில் ஒட்டாமல் எப்போ நம்மளுக்கு கிடைக்குதோ அப்போ தான் அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே வரணும். கொஞ்சமாக நெய்யை சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே வரணும். ஒட்டாமல் எப்போ உங்களுக்கு அல்வா கிடைக்குதோ அந்த அல்வா தான் நீங்கள் வெளியில் 1 வாரத்துக்கு வச்சுருந்தாலும் கெடாமல் இருக்கும். இந்த அல்வாவை நம்ம கடையில் வாங்க போனோம்னா 300லேருந்து 400 ரூபாய் செலவாகும். நம்ம வீட்டிலையே குறைஞ்ச செலவில் ரேஷன் கோதுமையை வச்சு ரேஷன் சர்க்கரையை வச்சு ஆரோக்கியமாக எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்க்காமல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்தலாம். இப்போ ஒட்டாமல் ஓரளவு பதம் வந்துடுச்சு. அல்வா செய்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. மிக சுலபமானதும் அதிக குவான்டிட்டி நம்மளுக்கு வீட்டில் செய்யும்போது கிடைக்கும். ஆரோக்கியமாக நம்ம வீட்டிலையே எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணாமல் செய்யலாம். நல்லா சுட சுவையான கோதுமை அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். தம்ப்நெயிலுக்கு யூஸ் பண்ண பிளேட் அதில் கொஞ்சமாக அல்வா ஒட்டியிருந்ததை நம்ம வீட்டு குட்டீஸ் எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள். பிளேட்டையாவது விடுறா புகழியா, போதுண்டா. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நியூவாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.